எக்ஸல் காலேஜ்ல வந்துட்டு ஹாஸ்டல்ல ஃபுட்டு சரியில்லாததுனால ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் வந்துச்சு. 400 பேருக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, 4 பேர் ஐசியூல இருக்காங்க, ஒரு 4 பேர் இறந்துருக்காங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்துச்சு. இப்போ நாங்க இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் முன்னாடி பார்த்தப்போ வந்துட்டு அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்ததுல அவ்வளவு பேர்லாம் பாதிக்கல. பாதிக்கப்பட்டது உண்மைதான், 128 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா யாரும் இது வரைக்கும் உயிரிழப்பு ஏற்படல. ஒரு விஷயம் என்னன்னா, அந்த 128 பேர் பாதிக்கப்பட்டப்பவும் எந்த ஒரு அமைச்சரும் சரி யாருமே போய் அங்க போயிட்டு நின்று எமோஷன்ஸ் வெளிப்படுத்தல. கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் தான் கண்டிப்பா போகணும். கரூர் பிரச்சனைக்கு வந்து முதல்ல போயிட்டு அழுதாப்புல எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போது. ஆனா இந்த விஷயத்துக்கு அவர் தான் கல்வித்துறைக்கு வந்து அமைச்சர், அப்போ அவர் தான் கண்டிப்பா போயிருக்கணும். அவரு போகல, அது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் வந்து தலைவர் வந்து எந்த ஒரு ட்விட்டர் போஸ்டுமே போடல, ஓவியா மேடம் வந்து எந்த போஸ்ட் போடல, எந்த தலைவர்களும் சரி சினிமா துறையில இருக்கிறவங்களும் சரி பேசும் பொருளா இருக்கிறவங்க யாருமே இதை கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு நாள் வந்துட்டு அந்த 41 உயிர் இறந்ததுக்காக ரொம்ப எல்லாருமே உத்தமர்களா, ரொம்ப ஒரு உயிர்காண்டி ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்து எல்லாரும் அதை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி எல்லா இடங்களையும் பிரச்சனை நடக்கிறப்போ கேட்கணும். அதை மட்டும் கேட்டுட்டு இருந்தா அது என்னன்னு சொல்றது, மக்கள் மீது இருக்கிற அன்பா இல்ல ஒரு தனிநபர் மேல இருக்கிற வன்மமாங்கிறது இப்படிலாம் நடக்கிறப்பதான் தெரிய வருது. எல்லா காலேஜுமே ஹாஸ்டலு ஸ்கூல் எதுவுமே சரி கொஞ்சம் தரமா அவங்க வந்து உங்களை நம்பிதான் வந்து வீட்டுல இருந்து வெளியே வந்து உங்ககிட்ட வந்து படிக்காங்க. அதனால வந்து நீங்க வந்து கொஞ்சம் தரமான உணவு அதை செக் பண்றது அடிக்கடி போய் விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சவுக் சங்கர் அவர்கள் வந்துட்டு இப்ப திடீர்னு டிவிக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்றீங்க. சிஎம் சார் அப்படின்னு பேசினா மட்டும் போதாது. அவர் ஆரம்பத்துல இருந்து டிவிக்கு சப்போர்ட்டாலாம் பேசல. அவர் ஏடிஎம்கேயோட கூட்டணியில டிவிகேவை சேர்க்கறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. நம்ம மதுரை மாநாட்டுல ஏடிஎம்கே எதிர்த்து பேசியிருப்பாரு. யாரும் கட்சி தலைவர் யாரும் தெரியாம இருக்காங்கன்னு சொன்னப்போ அதே சவுக் சங்கர் வீடியோ சொல்லியிருப்பாரு, நீங்க அதிமுக இதுக்கு எதுக்குறீங்க, அவங்க எதுக்காம இருந்தீங்கன்னா அவங்க சப்போர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கரூர்ல மண்டபம் கிடைக்காத சம்பவத்துக்கு கூட ஏடிஎம்கேல இருக்கிறவங்க யாராவது நீங்க கான்டாக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அது பேசுறது எல்லாமே ஒரு கூட்டணிக்கு ஏத்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க கூட்டணிக்கு வரப்போறது இல்லை அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரோட பேச்சுகள் வந்து மாற்றம் தெரிகிறது. 5 ஸ்டாரோட ரூம் போட்டு ஆறுதல் சொல்லிட்டு அவங்க தலைமையின் கீழே கூட்டணி வச்சு நம்ம துணை முதல்வராக இருக்கிற பட்சத்துல கேள்வியும் கேட்க முடியாது, கரெக்டான விஷயங்களை பண்ணவும் முடியாது. அதை நம்ம கட்சிகள் மேற்கொண்டு கெட்ட பேர் தான் இருக்கும். அதனால இந்த கூட்டணி அமையாதது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியும் எனக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவங்க காங்கிரஸுக்கும் வந்து அவங்க வந்து இடம் கொடுக்கணும். ஆனா நம்ம சவுத் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே கொடுத்த மாதிரியே தெரியல. சும்மா ஒரு பேச்சுக்கு கூட்டணி அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரிதான் கூட்டணி வச்சா இருக்கும். எந்த படைக்கிடா தளபதி, சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல என்னன்னா ஒரு மனுஷனை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர். அதனால என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அப்படி பேசக்கூடாது. என்னதான் அவர் வந்து பேசக்கூடிய ஆளா இருந்தாலுமே பொது இடத்துல வந்து அப்படி பேசக்கூடாது. இல்லை அதுதான் நாகரிகமா. நம்ம வந்துட்டு அவரை விமர்சிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மேடையிலேயே அவரை திட்டிருப்பாங்க. அந்த மேடையிலயுமே கூட இந்த மாமல்லபுரத்துல நேர்ல கூப்பிட்டு வச்சு பாக்குறதுக்கு வந்து பேசியிருப்பாரு, ஓட்டு போறதுக்கே விக்ராண்டிக்கு சொல்லுவாக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அடுத்த நாள் மட்டுமா பேசினாரு. அதான் படைக்கு தளபதி படைத்தளபதி அந்த மாதிரி பேசியிருப்பாரு. அடுத்த நாளே வந்துட்டு இல்ல அது வந்து அது அவங்க தனிநபர் விருப்பங்கிற மாதிரி மாத்தி பேசிடுவார். மாத்தி பேசுறது அண்ணனுக்கு புதுசுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை வந்து விமர்சிக்கலாம், அதை நாகரிகமான முறையில விமர்சிக்கிறது ரொம்ப நல்லது. அவரு வந்துட்டு சொல்லலாம் ஓட்டு போற மக்களை நாய் பண்ணின்னு கூட கூப்பிடுவாரு. அவர் கூப்பிடுறாருங்கிறதுக்காண்டி நம்மளும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம்னா அதுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதுக்கும் அந்த கூட்டத்துல கத்துனவங்க வந்து டிவிகே சார்பாக தான் பேசியிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒருவேளை இருந்திருந்தா அப்படி பேசின தவறு, அப்படி பேசிக்க கூடாதுதான். அதுதான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். சொரி சரங்கு படைக்கு தளபதி அப்படின்னு சொல்றாப்ல. அது கேட்கும்போது எங்களுக்கே கோவம் வருது. இருந்தாலும் நம்ம தளபதி மாதிரி நம்மளும் பொறுமையா அவரே கண்டுக்கிறது இல்லை. அவர் வந்து அவரே சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு கூட இந்த ஏன் இன்னைக்கு கூட்டு சந்திக்கிறீங்க, நான் இங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், அது வெளியே தெரியாது. அவரை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. இவ்வளவு நாள் போராடி 3வது கட்சியா வந்தாரு. இப்ப அது வந்து அந்த பேரு கம்மியாயிருங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் அவர் பேசிட்டு இருக்காரு. யாரா இருந்தா நியாயமா அந்த கோவம் இருக்கதான் செய்யும். தனியா பிரஸ் மீட்ல சொல்றாரு, நான் வைக்கும் போதுதான் அவனும் வைக்கணுமா, நாங்க போற நியூஸ் வந்து வெளியே தெரிய மாட்டேங்கி, அவர் போற நியூஸ் தான் வெளியே தெரியுது அப்படின்னு சொல்லி போன வருஷம் பண்ணப்ப மாநாடு போட்டு எல்லாத்தையும் மறைச்சிங்க ஆமா அப்படின்னு சொல்லி கதறாப்ல. ஆனா என்ன இருந்தாலும் இல்ல மனுஷனா வந்து அப்படி பேசக்கூடாது. ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பாரு, என்ன டிக்டாக்ல 8 கோடி மக்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க. 8.5 கோடியா 7.5 கோடியா சந்திங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ ஞாபகம் எனக்கு. தமிழ்நாட்டுல இருக்கிறதே மொத்தம் 8.5 கோடி மக்கள் தான். அதுல 7.5 கோடி பேர் இவரை ஃபாலோ பண்ணாங்க. எப்படி 7.5 கோடி பேர் தமிழ்நாட்டுல எப்படி அவரை ஃபாலோ பண்ணாங்களா? இவர் பேசுறது தமிழ்வாதம் தான் பேசுறாரு, தமிழ் தேசியம் தான் பேசிட்டு இருக்காரு.
அப்போ வடக்கன் சிவனும் ஃபாலோ பண்ண போறது கிடையாது, தமிழ்காரன் தான் ஃபாலோ பண்ண போறான். ஆனா வந்துட்டு இஷ்டத்துக்கு அந்த ரீல்ஸ் போட்டு போறோம், சிவனாட்டத்தை பத்திருப்ப சீமானாட்டத்தை பாக்கலன்னு சொல்லி ஒரு டான்ஸ் போடுவாங்கல்ல, அது போட்டிருந்தாலும் தமிழ்காரன் தான் நம்ம வடக்கனுக்கு புரியாது இல்ல. 8.5 கோடி மக்கள்ல போன் யூஸ் பண்றது சின்ன பிள்ளைங்களா தவிர்த்துட்டு 6.5 கோடியே இருக்க மாட்டாங்க. அவ்வளவு பேர் அண்ணனை ஃபாலோ பண்ணாங்க, அதுக்காண்டி அந்த செயலியை முடக்குனாங்கன்னு சொல்லி அண்ணன் தைரியமா பேசியிருப்பாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான் இருந்தாலும் நம்ம அவரை அப்படி பேசணும், அப்படி அது ரொம்ப தப்பு. பேசலாம், ஆனா அப்படி பேசக்கூடாது. பேசக்கூடிய ஆள் தான், அதுக்கு தகுதியான நபர் தான். இருந்தாலும் ஒரு பொது ஊடகத்துல அந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல அப்படி பேசக்கூடாது, அது நாகரிகமற்ற செயல். அன்னைக்கு கூட அந்த ஒரு மீட்டிங்ல ஒரு அவரோட தொண்டை ஒருத்தன் கேட்கறான், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஓட்டு போட சொன்னா வந்து நாங்க விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்றாங்க, கேட்டா வந்து உங்க தலைவர் மாத்தி பேசுறாரு அப்படின்றாங்க, நேத்து ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறாருன்றாங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவன் பேசுறவன் பேசிட்டு தான் இருப்பான், நம்ம அதை கண்டுக்க கூடாது, நம்ம வந்துட்டு ரசிகர்கள் பின்னாடி வந்தவன் இல்ல நாட்டுக்காக வந்தவன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு மேனிபுலேஷன் பண்ணி அந்த பயம் மண்டைகளையும் உட்கார வைக்கிறத தவிர அவன் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. நீங்க தலைவரோட பேச்சு அண்ணன் சீமண்ணனோட பேச்சு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல சாந்த சுரபியா ஒரு மாதிரி பேசுவாரு, ஸ்டேஜ் போட்டா அண்ணனை கையில பிடிக்க முடியாது. ஏன்னா கேள்வி கேட்பான், கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். அங்க ஸ்டேஜ்ல அண்ணன் பேசுறது கைத்தட்டு மட்டுமே வரும். 8.5% வாக்கு இருக்குன்னு தைரியமா பேசுறீங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கீங்க. அடுத்த எலெக்ஷன்ல அந்த 8.5% வாக்கு இருக்காது, அது சிதைக்கப்படும். அது வந்து நீங்க நம்மளால அதான் நேசம், அது அண்ணனுக்கும் தெரியும். அந்த ஒரு மன அழுத்தத்தின் காரணமா தான் இவ்வளவு பேசுறாரு. அதை நீங்க கண்டுக்கிறது இல்ல. அதான் நான் ஒருத்தன் 15 வருஷமா போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன், ஒரு 8.5% வாக்கு வாங்கியிருக்கேன். அதை வந்து ஒருத்தன் முதல் எலெக்ஷன்லயே வாங்கிட்டு போறான், இடத்த தட்டி பறிக்கிறான் அப்படிங்கிற ஒரு வேதனை மட்டும்தான் இருக்கும். ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த கோவம் இருக்குதான் செய்யும். ஆபீஸ்ல 2 சிஸ்டம் வாங்க கூட காசு இல்ல, சிஸ்டம் வாங்க காசு இல்ல. மாதம் 2 லட்சம் வாடகை கட்டுற ஒரு தலைவருக்கு சிஸ்டம் வாங்க காசு இல்ல. 2 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளவு? 24 லட்சம். 24 லட்சம் ரூபாய் அதே வருஷத்துக்கு வாடகை. ஆமா, 2 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா சொந்த வீடே கட்டிடலாங்க. ஒரு சிஸ்டம் வாங்க காசு இல்லைங்க, 1 லட்ச ரூபா நினைக்கு இல்லாம இருக்கு. அந்த மாதிரி நீங்க தான் அவங்களுக்கு வந்து டொனேஷன் பண்ணணும். அண்ணனோட தம்பிகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு சிஸ்டம், நல்ல சிஸ்டமா வாங்கி கொடுங்க. இதுல நாங்க பேசுறதுன்னு தவறு இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான விளக்கங்கள் கொடுக்குறோம். அதனால இதோட எங்களோட உரையை முடித்துக் கொள்கிறோம். நன்றி.